வணக்கம். டெல்லி தமிழ் நியூஸ். இது என்ன பழம்? இதன் பெயர் என்ன? நீங்கள் இதுபோல் பழத்தை பார்த்து இருக்கிறீர்களா? ஆமாம், இந்தியாவில் தான் விளைகிறது. வட மாநிலங்களில் உத்தராகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல பிரதேச மாநிலங்களில், குறிப்பாக கின்னூர், குல்லு, கேலாங் போன்ற 3 மாவட்டங்களில் விளைகிறது. இந்த வகை பழம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் கடைசி வரை மக்கள் பார்வைக்கு வரும். இந்த பழம் மிக குறைவான அளவு உற்பத்தி. அதனால் இமாச்சல், சண்டிகார், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஒரு சில மாதங்கள் மக்கள் புழக்கத்திற்கு வரும். அதிகபட்சமாக டெல்லியில் கூட ஒரு சில கடையில் பார்க்க கிடைக்கும். இதன் சுவை ஆப்பிளை விட சுவையாக இருக்கும். இந்த பழத்தின் பெயர் ஜப்பானி ஃப்ரூட் அல்லது பர்சிமன் பழம் என்று பெயர். நீங்களும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இமாச்சல் சென்றால் இந்த பழத்தை சுவைத்து பாருங்கள். இந்த பழம் இந்தியாவில் 12 வகைகள் உள்ளன. வண்ணங்கள் மஞ்சள், சிவப்பு, கிளிப்பச்சை, சாம்பல் நிறம், நாவல் பழ வண்ணம் போன்ற வண்ணங்களில் பார்க்க முடியும். இந்த வகை பழங்கள் மலை பிரதேசங்களான அல்லது குளிர் பிரதேசங்களில் அதிகம் விளைகிறது. இந்தியாவில் உத்தராகண்ட், இமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களில் சில இடங்களில் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் ஊட்டி, குன்னூர், ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் இந்த பழ செடிகள் பயிர் செய்யலாம். இந்த பழ மரங்கள் 50 முதல் 60 அடி உயரம் வளரக்கூடியது. லாபம் தரக்கூடிய, ஆப்பிளை விட சுவை மிகுந்த, குணங்கள் நிறைந்த, பார்ப்பதற்கு நாட்டு தக்காளி பழம் அல்லது பெங்களூர் தக்காளி பழம் போல் அச்சு அசலாக இருக்கும். கடைகளில் பார்த்தால் கூட தக்காளி பழம் என்று நினைத்து கடந்து விடுவார்கள். உங்களின் பார்வைக்கு அதன் மரம், பழம் வகைகள், பூ போன்றவை இந்த காணொளியில் உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளோம். இந்த பழத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. ஹம்லோக் என்று அசாம் பகுதியிலும், லுக்கும் என்று மணிப்பூர் பகுதியிலும், ராம்ஃபல் என்று மகாராஷ்டிராவிலும், அமர்பழம் என்று இமாச்சல உத்தரகண்டிலும், பர்சிமோன் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்திலும், ஜப்பானி ஃபல் அல்லது ஜப்பனீஸ் ஃப்ரூட் என்று இமாச்சல பிரதேசத்திலும் அழைப்பார்கள்.